வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போல்ட்டினுடைய இன்னொரு TWS, இதுக்கு மாடல் நேம் பார்த்தீங்கன்னா போல்ட் X10. ஸோ இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த போல்ட் X10 TWS விலை பார்த்தீங்கன்னா 1299 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இந்த TWS வாங்கலாமா வேண்டாமா தகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பாக்ஸுக்கு வெளியில இந்த ப்ராடக்ட்னுடைய போட்டோ போட்டிருக்காங்க, பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட் இருக்கு. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸ் இருந்தது, அதுக்குள்ள TWS கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்சசரிஸ் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள சார்ஜிங் பண்றதுக்கு USB Type-C கேபிள் இருக்கு. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸ்ல இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வெர்டிக்ட் நான் சொல்லிடுறேன். ஆகா ஓகோன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு நார்மலான ஒரு TWS. ஸோ முதல்ல வந்து டிசைன்ல இருந்து நான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கால பண்ணது, மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறனால கையில பிடிக்கிறப்போ நல்ல ஒரு கிரிப் இருக்கு. USB Type-C சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு. இது திறந்த உடனே பேராகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டெக்னாலஜியில் இது கிடையாது. திறந்த உடனே இந்த TWS நீங்கள் தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா பேரிங் மோடுக்குள்ளே போகுது. இந்த TWS டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது ஜெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப் ஜெஸ்டர்ஸ், உங்களுக்கு பட்டன்லாம் கிடையாது. இப்போ வரக்கூடிய ஒரு 1000 ரூபா எல்லா செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய TWSலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவங்க டச் ஜெஸ்டருக்கு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்டிங் ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருந்தது. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. காதில் போட்டிருக்கிறப்போ கொஞ்சம் தொங்கட்ட மாதிரி தள்ளிட்டு தான் வரும். கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு சீலிங் ஆனா கொடுக்குது உங்களுக்கு. அகைன் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு பேசிக் TWS இது. இதுல வந்து உங்களுக்கு பேஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு என்ஜாயபிள் பேஸ், ரொம்ப ஒரு தம்பி பேஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. பேஸ் இருக்கு. பட் ப்ரிடாமினண்டா என்ன இருக்கு அப்படின்னா வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி, வாய்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. அதிகமா பாட்காஸ்ட் கேட்கறவங்க இல்ல சினிமா பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து இந்த TWS பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆக தான் செய்யுது. கேமிங்க்கு உங்களுக்கு லோ லேட்டன்சி மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் கேம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய சாய்ஸ் வயர்டு இயர்ஃபோனாக தான் இருக்கணும். கால்ஸ் பேசுறதுக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நான் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா கேட்குது. ஆனால் அந்த நாய்ஸை கட் பண்ணுதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒன்றும் நாய்ஸை கட் பண்ணல. அவங்க பேசுறது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கேட்டுச்சு. இந்த சார்ஜிங் கேஸ் மூலமா இதை நம்ம ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல போட்டு ஒரு 4 தடவை நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா உங்களுக்கு 40 to 45 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் நீங்க இந்த TWS நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த போல்ட் X10 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல யாரையுமே TWS வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வயர்டு இயர்ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் எனக்கு தலையிலா தான் குதிப்பேன், TWS தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.